கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த கேண்டில் ஸ்டிக். ஓகேங்களா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். பட் வந்து இது எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால, இது எஃபெக்டிவாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இப்போ கிரிப்டோலையாக இருக்கட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் சிக்னலும் எடுக்கலாம், லாங் டேர்ம் சிக்னலும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டெய்லியுமோ அல்லது வந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக போடலான்ட்டு இருக்கிறேன். ஒரே டைமில் ஒரே கண்டென்ட்டை லோட் பண்ணோம் அப்படின்னா கவனிக்க மாட்டீங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு சர்டன் டைம் வேணும். ஓகேங்களா, நானே சொன்னாலும் நீங்கள் அது நான் சொன்னது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு டைமிங் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்கை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இது ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு பாசிபிலிட்டி அவ்வளோதான். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி வச்சு தான் வந்து இது ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். இதில் இருக்கிறது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேண்டில் ஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்குது. பட் சிம்பிளாக ஒரு 10-15 கேண்டில் ஸ்டிக் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஜஸ்ட் பார்த்த உடனேவே இந்த காயின் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸுமே ஒரு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நானே சொல்லியிருப்பேன், இண்டிகேட்டர்லேயே வந்து ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாதீங்க, 2-3 மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சேம் அதுக்கும் இதுவும் எல்லாம் ஒன்று தான். சில நேரங்களில் கேண்டில் ஸ்டிக்கே வந்து ஃபால்ஸ் சிக்னல் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஸ்டிக் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலாபரேட்டடாக வந்து கிளியராக மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் மறுபடியும் வீடியோஸ் போடுறேன். ஸோ இதை வந்து பார்ட் பை பார்ட்டாக கண்டிப்பாக கிளியராக கொடுக்க போகிறோம். இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுற மெத்தடு தான் அது. ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். சப்போஸ் இந்த கேண்டில் ஸ்டிக் பற்றி அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னா ஒரு 1 மினிட் மட்டும் இதை பற்றி விளக்கமாக சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஒரு கேண்டில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குச்சி மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அண்ட் இன்னொரு பகுதி வந்து பாடின்னு சொல்லுவோம். இந்த குச்சி மாதிரி இருக்கிற பகுதியை வந்து ஷேடோன்னு சொல்லுவோம். அண்ட் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பாடின்னு சொல்லுவோம். இது க்ரீன்லையும் இருக்கும், ரெட்லையும் இருக்கும். அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ வந்து எது ஷேடோ எது பாடின்னு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் முக்கியமான பகுதி. ஓகேங்களா, அப்பர் ஷேடோ மேலே வந்து குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா அப்பர் ஷேடோன்னு சொல்லுவோம். கீழே குச்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லோயர் ஷேடோன்னு சொல்லுவோம். அந்த தடிமனான பகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடின்னு சொல்லுவீங்க. இது கிரீன் கலரில் இருக்குது. சேம் இதே தான் ரெட்டுக்கும். அடுத்து நம்ம இதில் 2 வெரைட்டியாக பிரிக்கிறோம், புல்லிஷ் கேண்டில் அண்ட் பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா, இதில் புல்லிஷ் கேண்டில்ங்கிறது ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து புல்லிஷ் கேண்டில். பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கீழே டிக்ரீஸ் ஆகிறது பியரிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஹேமர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கே தெரியும், சுத்தியல். ஒரு சுத்தியல் வந்து நேர் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலையே கெஸ் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் இந்த ஹேமர் சிக்னலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹேமர் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஹேமர் வந்து எப்படி இருக்கணுங்கிறத கிளியராக சொல்லிடுறேன், அப்போ தான் வந்து இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பாடியை விட 2 மடங்கு ஷேடோ இருக்கணும். ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன். ஷேடோங்கிறது அந்த குச்சி மாதிரி இருக்கிற பகுதி, அது வந்து அட்லீஸ்ட் 2 மடங்காவது குச்சி பகுதி பெருசாக இருக்கணும். மேலே வந்து அந்த பாடியில் மேலே வந்து ஷேடோஸ் போயிருக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த சுத்தியல் மாதிரி தான் இருக்கணும். சுத்தியலுக்கு மேலே ஒரு புள்ளி போச்சுனாலுமே அது சில நேரங்களில் ஃபால்ஸ் சிக்னல் வரலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹேமருக்கு மட்டும் ஒரு சின்ன ரூல் கிடையாது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் இருந்தாலும் சரி அண்ட் கிரீன் கலரில் இருந்தாலும் சரி, ஹேமர் ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக புல்லிஷ் பேட்டர்னுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது அந்த ஸ்டிக்கு இந்த மாதிரி சுத்தியல் படம் வந்துருச்சுன்னா அடுத்தது மேலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இது வந்து அப் ட்ரெண்டை குறிக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஹேமரை விட கிரீன் கலர் ஹேமருக்கு வந்து பவர் அதிகம். ஸோ கண்டிப்பாக இன்னும் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம
தைரியமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இன்னைக்கு பிட்காயினோட சாட் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நான் எடுத்தது 1 hour கேண்டில் நான் வச்சுருப்பேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஏன் 1 hour கேண்டில் வச்சேன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், இல்லைனா வேரியேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? பட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னா நம்ம 1 hour வைக்கலாம் அல்லது 15 minutes கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து கிளியராக லாஸ்ட் இமேஜ் மட்டும் பாருங்கள். பெரிய ரவுண்டாக போட்டேன். இதில் வந்து லாஸ்ட் இமேஜ் கிளியராக சுத்தியல் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். க்ரீன் கலர் ஹேமர் வந்து உருவாயிருக்குது. ஸோ உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஹேமர் சிம்பிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக புல்லிஷ் பேட்டர்ன் தான். அதுவும் க்ரீன் கலர் ஹேமர் வந்துச்சுன்னா 100% புல்லிஷ் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னது திருப்பி சொல்லிடுறேன். ஹேமருக்கு மேலே ஒரு சின்ன கோடு கூட வரக்கூடாது, அதாவது ஷேடோ கூட வரக்கூடாது. தெளிவான சுத்தியல் சிம்பிள் இருக்கணும். அதே மாதிரி பாடியை விட 2 மடங்குக்கும் மேலே அந்த ஷேடோ பகுதி, அந்த குச்சி பகுதி இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இதை பார்த்தோன்னே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். ஹேமர் விழுந்ததுன்னா கண்டிப்பாக சிக்னல் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அந்த மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு செய்யுங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் எடுங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். ரெட் கலர் ஹேமர் வந்தாலுமே பம்பிங் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இது எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் ஹேமர் வந்த உடனே மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இதில் கிளியராகவே புரியும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு இன்னொரு இமேஜ் எடுத்திருக்கேன். அதுதான் இது. சரிங்களா? இதில் உங்களுக்கு டவுட் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஹேமர் சிம்பிள் வந்தால் தெளிவாக வந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து புல்லிஷ் பேட்டர்னுக்கு போக போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்தால் அது செல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த 1 hour கேண்டில் வைக்கிறதுல ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேமர் விழுந்தது அப்படின்னாவே, ஏன்னா 1 hour கேண்டில் இது ஹேமர் விழுந்ததுன்னா நாங்கள் பையிங் போட்டுருவோம். ஓகேங்களா? பையிங் போட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5%, 10% தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ 5% வந்துச்சு, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா செல்லிங் போட்டுருவோம். ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிஷன் மாறும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வரும்போது எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடுவோம். இதுதான் கிளியர் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தது இந்த ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடு தான் நம்ம கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி அண்ட் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபார்மேட் ஒன்று தான். இதை அக்யூரேட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தடு மட்டும் இன்றைக்கி லேர்ன் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும், பார்ட் 2. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கோங்க. யாரோட உதவியுமே தேவையில்லை, யாரோட சிக்னலுமே தேவையில்லை. நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிக்னல்ஸ், இந்த மாதிரி இப்படி பண்ணணும்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல் செய்யலாம். அதுதான் என்னோட தாட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட லைக்ஸை வச்சு தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.